ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க இன்றைக்கி சேமியா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வறுத்த சேமியா தான் எடுத்து வச்சுக்கிறேன், அணில் சேமியா. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா வறுபடும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க. அதனால தான் வறுத்த சேமியாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்துக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அணில் சேமியா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 5-10 நிமிஷம் தாங்க, அதுக்கப்புறமேல இறக்கி வச்சிடணும், இல்லைன்னா ரொம்ப கொழுந்து போயிடும். பாருங்கள், இப்பயே ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு கரண்டி எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்ச கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், கருவேப்பிலை, பீன்ஸ், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு வணக்கி விட்டுறலாம். ரொம்பவும் வணக்க தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. அப்போ தான் சேமியாவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி வெட்டி அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லாவே ஒரு வணக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கின உடனே நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அதனால தான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ 3 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றி நல்லா வணக்கி விட்டுறலாம். இது மாதிரி ஒரு வணக்கி விட்டுறலாம். இப்போ முட்டை ஊற்றினோடனே அடி பிடிக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எனக்கே லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வணங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ சேமியா போட்டு கலரு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சடி சேமியா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி நான் போடுற வீடியோலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.